வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோவி சமையல். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு என்ன செய்ய போகிறோம்னா மட்டன் சுக்கா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ செய்ய போகிறது என்னென்னா மட்டன் சுக்கா. மட்டன் சுக்காவுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 kg எடுத்துருக்குறோம். மட்டன் சுக்காவுக்கு எப்போவுமே எப்படி வாங்கணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பீஸாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வேக வைக்கிறது கூட என்னென்னா ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. அதாவது நான் 5 விசில் விட்டிங்கன்னா கரைஞ்சிரும். நம்ம அதனால் ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி தண்ணி விட வேண்டாம், கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டாலே போதும். இப்போ நம்ம இதுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறோம். இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் சுக்காவுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்னா சீரகம் வந்து 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், 7 முந்திரி எடுத்துருக்கேன். தேவையில்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு பட்டை, நட்சத்திர மொக்கு. இது வந்து என்னென்னா பாதி எடுத்தாலே போதும், ஏன்னா ரொம்ப அந்த வாசனை வந்து ஹெவியாக இருக்கிறதுனால பாதி போதும். கல்பாசி ஒரு 7 கிராம்பு, 2 ஏலக்காய், அதாவது கருப்பு ஏலக்காயில் பாதி மட்டும் எடுத்துக்கலாம் வாசனைக்கு. வரமிளகாய் 3, பிரிஞ்சி இலை 1, மிளகு 1/4 டீஸ்பூன். இது கூட நம்ம கசகசா சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா மட்டன் சுக்கா மசாலா. இதை வந்து வறுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வைக்கிறதா இருந்துச்சுன்னா முந்திரியை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்போவே போகிறதா இருந்துச்சுன்னா முந்திரி போட்டுக்கோங்க. இது கூட நம்ம கசகசாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி இருக்குது, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். கசகசா வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதாவது குளிர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வாய்ப்புண் இருந்தாலும் சரியாகும். கிரேவியை வந்து திக்காக பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த கசகசா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாய்ப்புண் இருந்துச்சுனாலும் நீங்கள் சாப்பிட்லாம். வயிற்றுப்புண் இருந்தாலும் கசகசாவை நீங்கள் லைட்டாகவே அப்படியே வந்து மென்று சாப்பிட்டிங்கனாவே ரொம்ப நல்லது. அதனுடைய எசன்ஸ் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வந்து 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதையே நல்லா நம்ம வறுத்துட்டோம். இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் சுக்கா மசாலாவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மட்டன் சுக்கா மசாலா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதை வந்து நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு கடலெண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் சுக்காவுக்கு. ஒரு சிலருக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயிலே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மட்டன் சுக்கா தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, கல்பாசி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 பல் பூண்டை நம்ம இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கிறோம். ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக ஒரு 2 இருக்க அளவுக்கு கருவேப்பிலை. இது கூட நம்ம சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 1. இதை வந்து நம்ம 2ஆக கீறி வச்சுருக்கிறோம். இதை அப்படியே வதக்கிக்கலாம். இதுக்கு என்னென்னா பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 எடுத்துருக்குறேன், அதாவது 20 வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மட்டன் பொடியே சேர்த்துருக்குறோம். இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மட்டன் 2 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டோம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மட்டன் நல்லா வெந்துச்சு, பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது என்ன, இந்த அளவுக்கு வெந்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணியோடு நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் வெங்காயம் தக்காளி வெந்துட்டுருக்கு, இது அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மீதி தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மட்டன் சுக்கா மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் சுக்கா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. இது கூடவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த மசாலா வந்து சேர்த்து நல்லா இறங்குச்சுன்னா, அதாவது நல்லா வெந்துடுச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதாவது இந்த மட்டன் சுக்கா மசாலானோட வாசம் வந்து நல்லா தூக்கலாக இருக்குது. ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே சிம்மில் விட்டுருங்க. நல்லா வெந்துடும். அதே மாதிரி ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மூடி வச்சு எடுத்துட்டோம். இடையில வந்து நல்லா ஒரு பரட்டிட்டு திருப்பி மூடி வச்சுருங்க.
இது ஹை ஃப்ளேமில் வச்சு கூட நம்ம உடனே ரெடி பண்ணிடலாம். நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சதுனால 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருவேன். ஹை ஃப்ளேமில் நீங்கள் 2 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடலாம். திரும்பவும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சீக்கிரமாக மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். கலரே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹை ஃப்ளேமில் இருக்குது. 1 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாமே நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஃப்ளேவரும் நல்லா தூக்கலாக இருக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் மட்டன் சுக்கா ரெடி. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் மட்டன் சுக்கா எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்.